நாடு முழுவதும் 543 மக்களவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. கடைசி கட்ட நிலவரத்தின்படி வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த உடன் வெளியாகியுள்ள தகவலின்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 235 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 18 இடங்களில் மற்றவை வெற்றி பெற்றிருக்கின்றன. இதனால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சிவசேனா உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் கூட்டணியோடு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு மாநிலங்களில் பலத்த அடி கிடைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டைகளாக கருதப்பட்ட பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தனித்து 240 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிப்பதால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 272 என்ற தனி பெரும்பான்மையை எட்ட முடியாத சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது 282 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2019ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றும் போது 303 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் இந்த முறை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்ற முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற போது கூட்டணி ஆட்சி அமைந்து அந்த ஆட்சி பாதியிலேயே கலைக்கப்பட்ட சூழ்நிலை போல இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு நிபந்தனைகளை அளிக்கக்கூடிய தலைவர்கள் தான் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக் ஜனசக்தி, சிவசேனா, ஷிண்டே பிரிவு ஆகிய கட்சிகளின் ஆதரவின்றி பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையால் தற்போது வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் பாஜக 240 இடங்களில் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 99 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. சமாஜ்வாடி கட்சி 37 இடங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜகவின் முக்கிய கூட்டணி கட்சியாக தற்போது தெலுங்கு தேசம் கட்சி திகழ்கிறது. ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு 9 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு 8 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. சிவசேனா ஷிண்டே பிரிவு 7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் சிறிய கூட்டணி கட்சிகளாக தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், சிவசேனா, லோக் ஜனசக்தி தவிர பாரத தர்மசேனா மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம், அசாம் கணபரிஷத், ராஷ்டிரிய லோக்தள், தேசிய மக்கள் கட்சி, நாகா மக்கள் முன்னணி, தேசியவாத ஜனநாயக கட்சி, அப்னாசல் உள்ளிட்ட சிறிய கட்சிகளின் ஆதரவோடு தான் அறுதி பெரும்பான்மையை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி அந்த 290 என்ற இலக்கை எட்டி இருக்கிறது. இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி 235 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் 18 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதனால் வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் என புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத நெருக்கடிக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ஆட்சி அமைந்தால் தள்ளப்பட்டிருக்கிறது. கடைசி கட்ட நிலவரப்படி 290 பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, 235 காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு விட்டன.